கண்காட்சியை பொறுத்தவரையில அது முக்கியமான 8 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. நியூ ஜெனரேஷன் இளம் தலைமுறைகளுக்கு எவ்வாறு வழிகாட்டப்படுகிறது? முக்கியமான ஒரு கேள்வி. பக்கம் இது இஸ்லாமிய இல்லம், இஸ்லாமிக் ஹோம். இதை பொறுத்தவரை நாங்கள் அதுல ஆன்மீக ரீதியாகவும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. 2001ஆம் ஆண்டு மாவனெல்லை மண்ணில் ஆரம்பிக்கப்பட்ட ஆயிஷா உயர்கல்விக் கல்லூரி இன்று 25 ஆண்டுகளை நிறைவேற்றியிருக்கின்றன. 25 ஆண்டுகளை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற மாபெரும் வெள்ளி விழா சிறப்பு கண்காட்சி சம்பந்தமாக இன்று என்னோடு கலந்துரையாட இங்கே வந்திருக்கின்றார் மாவனெல்லை ஆயிஷா உயர்கல்விக் கல்லூரியின் கௌரவத்துக்குரிய அதிபர் கியாஸ் உஸ்தாத் அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆம், ஆரம்பமாக உங்களிடம் இந்த கண்காட்சி சம்பந்தமாக இந்த கண்காட்சியின் உள்ளடக்கம் எவ்வாறு வடிவமைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் எங்களிடம் கூறலாம். ஆம், கண்காட்சியை பொறுத்தவரையில அது முக்கியமான 8 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய முதலாவதாக நோக்கங்கள், இஸ்லாமிய குடும்பம் தான் எங்களுடைய தலைப்பு. இன்றைய குடும்பத்துடைய நோக்கங்கள், அதே போல திருமணம் பற்றிய பதிவுகள், பெற்றோரியம், குழந்தை வளர்ப்பு, இஸ்லாமிய வீடு, இஸ்லாமிய இல்லம், இஸ்லாமிய குடும்பம் எதிர்நோக்குகின்ற சவால்கள், அதே போன்று இறுதியாக 8ஆவதாக ஆயிஷா சித்திகாவுடைய வரலாறும் தாய்மை விருத்தி பற்றிய சிந்தனையும். இப்படி 8 யூனிட்டுகளாக இந்த கண்காட்சியுடைய விடயங்கள் பிரித்து நோக்கப்படுகின்றன இன்ஷா அல்லாஹ். ஆம், கியாஸ் உஸ்தாத் அவர்களே, இந்த 8 பிரிவுகளும் இந்த 8 யூனிட்டும் ஒரே குடும்ப கட்டமைப்பை எவ்வாறு விரிவுபடுத்துகின்றது? ஆம், இந்த கண்காட்சியுடைய தலைப்பு இஸ்லாமிய குடும்ப உருவாக்கம் என்ற வகையில இந்த 8 தலைப்புகளை நாங்கள் ஒரு சேர பார்க்கின்ற போது ஒரு இஸ்லாமிய குடும்பத்தின் கட்டமைப்பை ஒருங்கிணைத்ததாக இந்த தலைப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. அதாவது இஸ்லாமிய குடும்பத்தோடு சம்பந்தப்படுகின்ற அனைத்து விடயங்களும் உள்ளடங்கியதாக இந்த கண்காட்சியின் 8 தலைப்புகளையும் நாங்கள் பார்க்க முடியுமாக இருக்கிறது. குடும்பம் என்பார் குறிப்பாக திருமணம், குழந்தை வளர்ப்பு, பெற்றோரியம், இஸ்லாமிய வீடு, வீட்டு சூழலும் எப்படி அமைய வேண்டும் போன்ற விடயங்கள் முக்கியமானவை. எனவே இந்த 8 தலைப்புகள் ஊடாக ஒரு குடும்பத்தின் முழுமையான கட்டமைப்பை எங்களால் விளங்கிக் கொள்ள முடியுமாக இருக்கும். ஆம், அத்தோடு இந்த கண்காட்சியினுடைய கருப்பொருளாக தீமாக நீங்கள் அதனை கருதுகின்றீர்கள்? எஸ், நாங்கள் இந்த கண்காட்சிக்காக எடுத்துக்கொண்ட தலைப்பு அல் குர்ஆனிய குடும்ப உருவாக்கம். அல் குர்ஆனிய குடும்ப உருவாக்கம். அதே போல இதனுடைய தீமாக அருள்மிகு குடும்பம், இன்பம் நிறைந்த இல்லம் என்ற அந்த தலைப்பை நாங்கள் தீமை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம். குர்ஆனில் இருந்து தீமெட்டிக் வேர்ஸ் எனப்படுகின்ற மகுட வாசகமாக நாங்கள் எடுத்துக்கொண்டது சூரா ஃபுர்கான் சொல்லுகின்ற 74வது வசனத்தில் வருகின்ற ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ ஸுர்ரியாத்தினா குர்ரத அயுனின் வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா என்ற அந்த வசனம். எங்களுடைய இறைவனே, எங்களுடைய மனைவி மக்கள் எங்களுக்கு கண்குறிச்சி ஏற்படுத்துவாயாக, முத்தகீன்களுக்காக தலைவர்களாக எங்களை ஆக்கி தருவாயாக என்ற அந்த வசனத்தை நாங்கள் மகுட வாசகமாகவும் எடுத்திருக்கின்றோம். கியாஸ் அவர்களே, உண்மையில் ஒரு சிறந்த ஒரு கருப்பொருளை மையமாக கொண்டு இந்த கண்காட்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. ஆம், இந்த கண்காட்சி மூலம் நியூ ஜெனரேஷன் இளம் தலைமுறைகளுக்கு எவ்வாறு வழிகாட்டப்படுகின்றது? முக்கியமான ஒரு கேள்வி. பொதுவாக இன்றைய சமூகத்துல பார்க்கிற நேரம் இளம் தலைமுறைகளுக்கு மத்தியில தான் குடும்ப ரீதியான ஏராளமான பிரச்சனைகள் நாங்கள் கண்டு வருகிறோம். எனவே இந்த எங்களுடைய நோக்கமாக இருப்பது இந்த கண்காட்சியை பார்க்க வருகின்றவர்களும் குடும்பமாக வர வேண்டும். ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக, பிள்ளை இருந்த பிள்ளையோடு சேர்ந்து வர வேண்டும். என்னை குடும்பத்துக்கான முழுமையான ஒரு வழிகாட்டல் இங்கு கிடைக்கப்பட வேண்டும் எதிர்பார்க்கிறோம். அதிலும் குறிப்பாக இளம் தலைமுறை சார்ந்த இளம் யங் கப்பல்ஸ் சொல்லுவோமே, அப்படியாப்பட்ட ஆக்களுக்கு இந்த கண்காட்சி மிகவுமே ஒரு முக்கியமானதாகவும் அவருடைய வாழ்க்கையின் போக்கையே சரியான முறையில் அமைத்துக் கொள்வதற்கான வழிகாட்டலை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் இன்ஷா அல்லாஹ். ஆம், அந்த சந்தர்ப்பத்தில் உண்மையில் நியூ ஜெனரேஷன் கப்பல்ஸ்களை பார்க்கும் பொழுது இப்பொழுது கூடுதலாக டிவோர்ஸ் என்ற விவாகரத்து என்ற அடிப்படைக்கு போகின்றார்கள். திருமணம் மற்றும் குடும்ப வாழ்க்கை தொடர்பாக கருத்துக்கள் இன்றைய சந்தர்ப்பத்துக்கு எவ்வாறு பொருந்தக்கூடியதாக இருக்கின்றது? கட்டாயம் ஒரு முக்கியமான கேள்வி. இன்றைய கால சூழலை பொறுத்தவரையில் நீங்க சொல்ற மாதிரி இன்றைய சமூகத்துல நியாயமான தலாக் போன்ற பிரச்சனை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. குடும்பத்துல ஒரு சவாலாக இருக்கிறது. எங்களுக்கு தெரியும், மேற்குலகத்தை பொறுத்தவரையில அங்க ஒரு குடும்பம் ஒரு சவாலாக மாறிவிட்டது. ஏற்கனவே இலங்கை போன்ற சூழலிலும் இது போன்ற பிரச்சனைகள் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டு வருகின்றன. எனவே
இந்த தலைப்பை நாங்கள் தெரிவு செய்யக்கூடிய ஒரு நோக்கமாக இருந்ததும் நடைமுறை ரீதியான பிரச்சனைகள், குடும்பத்தை எப்படி உருவாக்குவது என்பது போகவே, குடும்பத்தில் காணப்படுகின்ற பிரச்சனைகள் ஏன் எப்படி உருவாகின்ற இந்த காரணத்தால் வருகின்றன, அவற்றுக்கான தீர்வுகள் என்ன என்பதை நாங்கள் இங்க காட்டி கொடுக்க விரும்புகிறோம். எனவே எங்களோட இந்த யூனிட், நான் சொன்ன 8 யூனிட்டுகள்ல ஒரு யூனிட் இருக்கிறது நவீன கால குடும்பங்கள் எதிர்நோக்குகின்ற சவால்களும் தீர்வுகளும். எனவே நீங்க கேட்ட மாதிரிக்கு இன்றைய கால சூழ்நிலை சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற வகையில் இன்றைய நவீன கால பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை முன்வைக்கின்ற வகையில் இந்த கண்காட்சி அமையும் என்பதில் சந்தேகம் இல்லை. உண்மையில் மிக சிறந்த முறையில் வடிவமைக்கப்பட்டிருக்கின்ற நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அத்தோடு நவீன காலத்தில் அனைத்து பெற்றோர்களும் முகம் கொடுக்கின்ற ஒரு பிரச்சனை தான் இந்த விஸ்டம் பேரண்டிங், இந்த பிள்ளைகளை எவ்வாறு வளர்க்க வேண்டும். இது சம்பந்தமாக ஏதாவது உங்களுடைய கண்காட்சியில் நீங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றீர்களா? இந்த விஷயத்துல 2 யூனிட்கள் தொடர்புபடுகின்றன. ஒன்று பேரண்டிங் என்ற ஒரு யூனிட், 2வதாக குழந்தை வளர்ப்பு என்ற ஒரு யூனிட். ரெண்டுமே நீங்க சொல்ற இந்த விஸ்டம் பேரண்டிங் என்ற விஷயத்தை கையாளுகின்ற யூனிட்டுகளாக பார்க்கப்படுகின்றன. இங்கு நாங்கள் இந்த ஒரு விஷயத்தை விளங்கிக்கொள்ளணும். ஃபாதர்ஹுட், மதர்ஹுட், அதாவது ஜஸ்ட் நாட் அ ஃபாதர், ஒருவர் ஒரு ஃபாதர் வாப்பா என்ற நிலையிலிருந்து உம்மா என்ற நிலையையும் தாண்டி அதனை ஒரு ஆளுமையாக இன்றைய நவீன இஸ்லாமியர்கள் பார்க்கிறார்கள். மதர், ஒரு தாயாக இருப்பது ஒரு பாத்திரம், ஒரு குடும்பத்துல வகிக்கிற அங்கம் தானே. அதையும் தாண்டி இந்த மதர்ஹுட் எனப்படுகின்ற தாய்மை என்ற ஒரு அம்சத்தை, அது ஒரு ஆளுமை, அது ஒரு கலை, அதனை படித்து விளங்கி அதனை நாங்கள் நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. அந்த வகையில இந்த முறையான ஒரு ஃபாதராக, முறையான, நான் சொல்ல ஷார்ப் மதர், ஒரு கூர்மையான ஒரு தாயாக ஒரு தாய் செயல்பட வேண்டும், அறிவுபூர்வமான தந்தையாக ஒரு தந்தை செயல்பட வேண்டும். இதெல்லாம் இஸ்லாமிய பின்னணியில வரையும் வேணும். இந்த அம்சங்களை எல்லாம் வடிவமைத்த வகையில நான் ஏற்கனவே சொன்ன 2 யூனிட்டுகளும் இன்ஷா அல்லாஹ் அதனை பார்வையிடுகின்ற வருகின்ற குடும்பங்களுக்கும் தந்தைமார்களுக்கும் தாய்மார்களுக்கும் வழிகாட்டு இருக்கின்றன. உண்மையில் நவீன காலத்தில் தாய்தான் குழந்தை வளர்க்கும் என்ற ஒரு ஏற்பாடு, ஒரு நிலைமை காணப்படுகின்றது. அந்த அடிப்படையில் நீங்கள் ஒரு புதிய கருத்தை கூறுகின்றீர்கள், ஃபாதர்ஹுட் என்று. ஃபாதரும் கட்டாயமாக பிள்ளை வளர்ப்பில் பங்கேற்க வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். உண்மையில் அடுத்ததாக மருத்துவ மற்றும் உளவியல் ரீதியாக குழந்தை வளர்ச்சியில் சைல்டு கேர் சம்பந்தமாக ஏதாவது இந்த கண்காட்சியில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றதா? எஸ், நான் சொன்ன அந்த சைல்ட் கேர் யூனிட் இருக்குது. அதுல குழந்தைகளுடைய ஆரம்ப காலகட்டங்கள் எப்படி அமைகின்றன, ஒரு குழந்தை கருவிலிருந்து நாங்கள் யோசிக்கிற நேரம் எந்தெந்த கட்டங்களை தாண்டி வருகிறது, குழந்தை பிறந்ததுக்கு பின்னால் இருக்கின்ற குழந்தையுடைய வளர்ச்சி கட்டங்கள், அது உடல் ரீதியான, உள ரீதியான, ஆன்மீக ரீதியான என்ற வளர்ச்சி கட்டங்களை நாங்கள் இங்கே பிரித்து, ஒவ்வொரு வளர்ச்சி கட்டத்திலும் குழந்தையுடைய சிறப்பம்சங்கள் என்ன, அந்த குழந்தைக்கு நாங்கள் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன என்பவற்றையெல்லாம் இந்த கண்காட்சி விளக்க இருக்கிறது. அதே போல குழந்தையுடைய ஆரோக்கியம் மிக முக்கியமான ஒரு பகுதி. இது குறிப்பாக நவீன காலத்தில் ஆரோக்கியம் ஒரு சவாலாக மாறிக்கொண்டு வருகிறது. குழந்தைகளுக்கான நோய்கள் அதிகரித்திருக்கின்றன, குழந்தைகளுடைய அந்த லைஃப் ஸ்டைல் வித்தியாசமாக இருப்பதன் காரணமாக. ஸோ இவற்றையெல்லாம் வழிகாட்டுகின்ற வகையில் நான் நினைக்கிறோம் அந்த சைல்ட் கேர் என்ற அந்த குழந்தை வளர்ப்பு என்ற அந்த யூனிட் இதனை அழகாக கையாண்டு வழிநடாத்திருக்கிறது இன்ஷா அல்லாஹ். உஸ்தாத் அவர்களே, அதோடு நவீன காலத்தில் அனைவரும் இஸ்லாமிய வீடுகளை கட்டுகிறார்கள், ஆனால் இஸ்லாமிய இல்லங்கள் நாங்கள் எதிர்பார்க்கின்ற இஸ்லாமிய இல்லங்களாக காணப்படுவதில்லை. ஸோ இவ்வாறான பிரச்சனைகளுக்கு நாங்கள் எவ்வாறு தீர்வு காணலாம்? எஸ், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கண்காட்சியில ஒரு யூனிட்டாக இருக்கிறது இஸ்லாமிக் ஹோம், இஸ்லாமிய இல்லம், இன்னொரு யூனிட்டாக இருக்கிறது இஸ்லாமிக் ஹவுஸ், இஸ்லாமிய வீடு. இரண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. நாங்கள் இந்த கண்காட்சியை 2 பிரிச்சு வச்சது, இதை பார்க்க வருகின்ற சகோதர சகோதரி விளங்கி கொள்ள வேண்டும். வெறும் வீடாக மட்டும் இருந்துட்டு போயிட்டு போதாது. வீடு என்ற அந்த 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 சிந்தனைக்கு பின்னால் நாங்க கொடுக்க விரும்புறது, ஒரு இஸ்லாமிய வீட்டினுடைய பிசிக்கல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும். உதாரணமா ஒரு கிச்சனாக ஆகிக்கும், டைனிங் ஹாலாக ஆகிக்கும், ஒரு அப்படி அமைக்கும். அந்த அம்சங்கள் எப்படி அமைய வேண்டும், அந்த அம்சங்கள் எப்படி அமைய வேண்டும் என்ற அந்த ஸ்ட்ரக்சரை தான் கூடுதலாக நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணிப்போம். இன்னொரு பக்கம் இது இஸ்லாமிய இல்லம், இஸ்லாமிக் ஹோம். இதை பொறுத்தவரை நாங்கள் அதுல ஆன்மீக ரீதியாகவும், கல்வி ரீதியாகவும், இமோஷனல் படுகின்ற உணர்வு ரீதியாகவும் ஒரு இஸ்லாமிய இல்லம் எப்படி அமைய வேண்டும், அதுக்கான இஸ்லாமிய வழிகாட்டல் என்ன, அதுக்குடைய ஒழுங்குமுறைகள் என்ன என்பவற்றையெல்லாம் உள்ளடக்குகின்ற வகையில் இந்த 2 அம்சமும் பிரித்து காட்டப்படுகிறது இன்ஷா அல்லாஹ். உஸ்தாத் அவர்களே, உண்மையில் நான் நினைக்கின்றேன் இந்த கண்காட்சி ஒரு இஸ்லாமிய இல்லத்தை உருவாக்குவதற்கான, ஒரு இஸ்லாமிய அடிப்படையில் ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சிகரமான ஒரு இல்லத்தை உருவாக்குவதற்கான அடிப்படையான ஒரு சிந்தனையை கொடுக்கின்ற கண்காட்சியாக அமையும் என்று நான் எதிர்பார்க்கின்றேன். கண்காட்சி வருகின்ற அனைவருக்கும் ஒரு இஸ்லாமிய
ஒரு சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு உணர்வையும் ஒரு விளக்கத்தையும் இந்த கண்காட்சி கொடுக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அந்த அடிப்படையில் இந்த நவீன கால சவால்கள், இப்பொழுது போன் எடிட் ஆகிக்கிறாங்க, அதே மாதிரி சோசியல் மீடியாவுக்கு எடிட் ஆகிக்கிறாங்க. இந்த நவீன காலத்தில் அவர்கள் முகம் கொடுக்கின்ற பிரச்சனைகளுக்கு ஏதாவது தீர்வு இருக்கின்றதா? எஸ், ஒரு யூனிட் இருக்கிறது எங்கள்கிட்ட. சேலஞ்சஸ், நவீன கால இஸ்லாமிய குடும்பங்கள் எதிர்நோக்குகின்ற சவால்கள், பிரச்சனையை தாண்டி சவால்னு நான் சொல்றோம். அது அந்த சவால்கள் என்ன, ஏன் உருவாகின்றன, அதுக்கான தீர்வு என்ன என்ற விஷயங்கள் பேசப்படுகின்றன. அதுல குறிப்பாக நீங்க சொன்ன மாதிரி டிஜிட்டல் உலகம், டிஜிட்டல் மீடியான்னு சொல்றோம். அதே போல பொருளாதாரம் இன்னைக்கு ஒரு நியாயமான ஒரு பிரச்சனையாக குடும்பங்கள் காணப்படுது. பெண்களை பொறுத்தவரையிலையும் அவருடைய தொழில் வாழ்க்கையில சமநிலை எப்படி பேன்ற பிரச்சனையும் இருக்குது. இது போன்ற முக்கியமான காரணிகளை ஹைலைட் பண்றதோட பொதுவாகவே இஸ்லாமிய குடும்பம் எதிர்நோக்குகின்ற சவால்கள் எல்லாவற்றையும் விளங்கப்படுத்தி அவற்றுக்கான காரணிகளையும் நாங்கள் இனம் கண்டு தீர்வுகளை கொடுத்து வருகின்ற இந்த குடும்ப அங்கத்தவர்களை வழிநடாத்துகின்ற ஒரு பணியை இந்த கண்காட்சி செய்யும் என்று எதிர்பார்க்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். உண்மையில் வெள்ளி விழாவை முன்னிட்டு நடத்தப்படுகின்ற இந்த கண்காட்சி உண்மையில் ஒரு 9 விடயங்களை பிரதானமாக கொண்டு அமைக்கப்பட்டிருக்கின்றது நினைக்கின்றேன். அத்தோடு இந்த ஆயிஷா காலேஜ் என்றால் சமூகத்தில் ஒரு மதர்ஹுட் டெவலப்மெண்ட்டுக்கான ஒரு பிரதான ஒரு சென்டராக அமைந்திருக்கின்றது. இது ஆயிஷா காலேஜுக்குள் எவ்வாறு நடைபெறுகின்றது? எஸ், இதை பொறுத்தவரையில நாங்க சித்திக்கான அந்த பேர்ல கூட ஆயிஷா காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் ஃபார் மதர்ஹுட் டெவலப்மெண்ட் என்ற அந்த மதர்ஹுட் தாய்மை அபிவிருத்தி என்றதை ஹைலைட் பண்ணி அது பேராக மாத்திக்கிறோம். ஆரம்பத்தில் அப்படி இருக்கல, அந்த ஃபோக்கஸ் சமூகத்துக்கு கிடைக்கணும்ன்றதுக்காக தான் அந்த மாற்றத்தை நாங்கள் செஞ்சோம், பேர்ல இருந்து மாத்திரம் செஞ்சோம். ஏன்னா எங்கள்ட கரிக்குலத்துக்கு நாங்கள் போனாலும் கூட ஐசித்திகாவில் படிக்கின்ற மாணவிகளை பொறுத்தவரை அவங்க இஸ்லாமிக் ஸ்டடீஸை படிக்கிறாங்க, அட்வான்ஸ் லெவலில் படிக்கிறாங்க. 3வது ஒரு யூனிட்டாக நாங்கள் பார்க்குறோம் மதர்ஹுட் என்ற அந்த அதுக்கான ஒரு தனியான ஒரு கரிக்குலம், தனியான ஒரு செக்ஷன், தனியான ஒரு ஹெட் என்பன ஏற்படுத்தப்பட்ட தனி கலையாக இங்கு போதிக்கப்படுகிறது, பயிற்றுவிக்கப்படுகிறது சொல்லலாம். உலகத்திலேயே பலரும் இதை பாராட்டிக்கிறாங்க, மெச்சிக்கிறாங்க. சர்வதேச மட்டத்தில் நான் மலேசியா, ஈஜிப்ட் போன்ற இடங்கள்ல உள்ள உறவுகளை வச்சு பார்க்குற நேரம் அவங்க இந்த கன்செப்டை சரியா மிக ஒரு முக்கியமான கன்செப்டாக பார்த்திக்கிறாங்கன்றதை எங்களுக்கு சொல்ல முடியுமா இருக்கு. எனவே இந்த கண்காட்சியிலையும் நாங்கள் ஒரு யூனிட்டை வச்சுக்கிறோம். ஐசத்திகாவுடைய வரலாறு என்பவற்றை பேசுவதோடு சேர்த்து இந்த மதர்ஹுட் எனப்படுகின்ற தாய்மை அபிவிருத்தியை பற்றிய சிந்தனையை எங்கள் கரிக்குலம் உட்பட அந்த சிந்தனையை சமூகத்துக்கு கொடுக்குற ஒரு வேலையை நாங்கள் இந்த யூனிட்டூடாக செய்கிறோம் இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். உண்மையில் ஆயிஷா கல்லூரியின் 25ஆம் ஆண்டு வெள்ளி விழாவை முன்னிட்டு நடத்தப்படுகின்ற இந்த கண்காட்சி சம்பந்தமாக ஒரு பூரண விளக்கத்தை வழங்கிய கௌரவத்துக்குரிய அதிபர் கியாஸ் உஸ்தாத் அவர்களுக்கு ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரான். அத்தோடு இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் ஆகஸ்ட் 7ஆம் தேதி தொடக்கம் 11ஆம் தேதி வரை ஆயிஷா உயர்கல்வி கல்லூரியில் நடைபெறுகின்ற இந்த கண்காட்சிக்கு இந்த கல்லூரியில் படித்த பழைய மாணவிகள் உட்பட அனைத்து குடும்பங்களையும் நாங்கள் உங்கள் குடும்பமாக இந்த கண்காட்சிக்கு வந்து சமூகம் அளித்து உங்கள் பிரச்சனைகளுக்கு, உங்கள் சவால்களுக்கு நீங்கள் பூரண விளக்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் உங்கள் அனைவரையும் நாங்கள் எதிர்வரும் ஆகஸ்ட் 7ஆம் தேதி ஆயிஷா உயர் கல்வி கல்லூரியில் சந்திப்போம். இதுவரையும் என்னோட கலந்துரையாடிய ஆயிஷா உயர் கல்வி கல்லூரியின் கௌரவத்துக்குரிய அதிபர் கியாஸ் உஸ்தாத் அவர்களுக்கு ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பாரக்கல்லாஹு ஃபீக்கும்.